இந்த தீர்மானம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்று நாங்கள் நம்பவில்லை. போன முறை தீர்மானம் அமைந்ததை போல இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் தமிழருடைய நிலைமை மோசமடையும் என்றதான் எங்களுடைய கருத்து. அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு நிலைமை ஊடாக சர்வதேச சமூகம் அடுத்த முறை இன்னும் 6 மாதத்திற்கு பிற்பாடு செப்டம்பர் மாதம் அளவில் ஒரு இடைக்கால அறிக்கை ஒன்று நவநீதம் பிள்ளையாமார் சமர்ப்பிக்க இருக்கின்றார். ஆகவே அந்த இடைக்கால அறிக்கை ஊடாக ஒரு சர்வதேச பக்கசார்பற்ற விசாரணையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் மிகவும் தெளிவாக முன்வைத்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த சர்வதேச சமூகத்திடம் விசேஷமாக ஐநா மனித உரிமைகளுடைய பேரவையின் உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற என்ற அடிப்படையில் தமிழ் மக்கள் அது யாராக இருக்கலாம், தமிழ் தரப்பால் அனைத்தும் ஒன்றிணைந்து அதுக்காக நாங்கள் மிகவும் தெளிவாக வேலை செய்வோம் தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதே போன்று அரசியல் தீர்வு சம்பந்தமாகவும் ஒட்டுமொத்தமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு இன அணிப்பு தொடர்பாகவும் அது மட்டுமில்லாமல் ஒரு பொறுப்பு கூறுகின்ற ஒரு பொறுமுறை சர்வதேச பக்கசார்பற்ற விசாரணை ஒன்று நடாத்தவும் நம்மை பொறுத்தவரையில் ஒரு வடகிழக்கிலே ஒரு ஸ்ரீலங்கா அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்ட வகையிலையும் சர்வதேச சமூகம் பொறுப்படுத்து அவர்களுடைய கண்காணிப்புலையும் பொறுப்புடையும் உருவாக்கப்படுகின்ற ஒரு இடைக்கால நிர்வாகம் அமைக்கிற ஒரு இடத்தில்தான் ஒரு இன அழிப்பு வேலை திட்டத்தை தடுக்கலாம். அதே போன்று தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிக மோசமான இன அழிப்பு, போர்க்குற்றங்கள், கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி போன்ற விடயங்கள் தொடர்பாக அவர்களிடம் இருக்கின்ற சாட்சியங்களை அந்த மக்கள் பாதுகாப்பாக வெளிக்கொண்டு வரக்கூடிய சூழலையும் நாங்கள் உருவாக்கலாம்.